தினமலை நேயர் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர்ல மிகவும் முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க பார்க்கலாம். இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா தினமும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 3 கழிவறைகள் இருக்கு. இந்த 3 கழிவறைகளுமே சுகாதாரமும் சுத்தமாகவும் இல்லைன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கழிவறைகளை பயன்படுத்துகிற மக்களுக்கு கண்டிப்பாக வியாதி நிச்சயம்னே நம்ம சொல்லலாங்க. இந்த கழிவறையை பயன்படுத்துகிற மக்கள்கிட்டயே இந்த பாத்ரூம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லங்க மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் சுத்தமாக இல்லை. மக்களுக்கு குப்பைலாம் கீழே தான் போடுறாங்க. இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து சிட்டிங் கெப்பாசிட்டியே இல்லைங்க. உட்காரத்துக்கான இடமே இல்லை. டாய்லெட் 2-3 இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. 3-4 இடத்துல அந்தளவுக்கு சுத்தமாக இல்லைங்க. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கம்மிங்க. இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு தகுந்த கெப்பாசிட்டி இங்கே இல்லை. டாய்லெட்டு சுத்தன்றது அறவே இல்லைங்க. இந்த ரெஸ்ட் ரூம் யூரின் போனால் க்ளீனிங்கே கிடையாது. 1 மாதத்துக்கு மேலே அப்படியே தான் இருக்குது. நான் பார்க்குற பல்லாம் இப்படியே தான் இருக்குது. க்ளீனிங்கே கிடையாது. மெயின்டெனன்ஸ் யாருமே பண்ணுறது இல்லை. அது வந்து சுத்தம் பண்ணுறாங்க. அவங்க நினச்சா சுத்தம் பண்ணுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க. கான்ட்ராக்டர் வந்து கேட்கும்போது ஒரு சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலான விஷயமெல்லாம் நடக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சும்மா பேருக்கு வந்தோம் கட்டினது. எந்த லேடிஸுன்னு போகிறாங்க, எந்த லேடிஸும் இது வரைக்கும் போனதே கிடையாது. இப்போ இதெல்லாம் நீட்ல பண்ணுறதே கிடையாது. அதான் டிஎம்கே இப்படி வந்து பண்ணதே கிடையாது. நான் டிஎம்கே இருந்தேன், சுத்தமாக கிடையாது. ஏன்னா எந்த கட்சியிலும் வந்து ஒரு வருஷம் 2000 ரூபா செலவு. இப்போ வந்து டிஎம்கே வந்து வருஷம் 1.5 லட்ச ரூபா செலவுன்னு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. லைட்டு கரெக்டான நேரத்துக்கு போகிறதில்ல, கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கிறதில்ல, குப்பையை கரெக்டாக கூட்டுறதில்ல. இந்த பஸ் ஸ்டாண்டை கழுவிங்க கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. வாஷ் பண்ணி நான் பார்த்தே இல்லைங்க. வாஷ் பண்ணுறது இல்லை. 2வது வந்து இது கிருமி நாசினி மாதிரி தெளிக்கிற மாதிரி இது இல்லைங்க. இங்கே சுத்தமாக அந்த இது யூஸ் பண்ணுறது இல்லை இவங்க. ஸோ இங்கே மக்களுக்கு தேவையான அடிப்படை எதுவுமே செய்கிறது இல்லைங்க. இது குறித்து மத்திய மண்டல தலைவரிடம் கேட்டபோது அவர் கூறியது, மேம் இப்போ இந்த கார்பரேஷனில் இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ் எதுவுமே க்ளீன் பண்ணலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மேம். காந்திபுரத்தில் இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் 1 இயர் ஆச்சு, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிட்டோம், ஆனால் இன்னமும் வந்து க்ளீன் பண்ணலை, குப்பையெல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? 1 இயரே எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வரலீங்க. இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணலன்னு வரல. நாங்கள் அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ எலெக்ஷன்னாலும் நம்ம போக முடியாது. இப்போ June 4 வரைக்கும் நாங்கள் யாரும் போய் பார்க்க முடியாது இல்லைங்க. அப்போ கூட ஃபோனில் கூப்பிட்டு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன உடனே நான் கூப்பிட்டு தினமலர்ல கூப்பிட்டாங்க. இந்த மாதிரியாமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஜெட்டஸோ சத்தம் போட்டு விட்டோம். ஆனா அவங்க நாங்க எடுத்துட்டோம் மேடம் சொல்றாங்க. நம்ம போய் இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லைங்களே. அப்படியா மேம்? அதுதான் பிரச்சனை. இது டாய்லெட் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இல்லைங்க. கான்ட்ராக்ட்காரங்க வந்து பண்ணாம இருக்கானா இருக்குங்க. அது எடுத்தவங்க யாரு, என்ன, ஏன் பண்ணல? அதுதான் சொல்றாங்க. டெண்டர் விட்டுமே அந்த இது பண்ணல, க்ளீன் பண்ணவே இல்லை. நானே அந்த வார்டு கவுன்சிலர் வித்யா ராமநாதன் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டுங்க. அது என்னன்னு பார்த்து டெண்டர் எடுத்தவங்களை பார்த்து உடனடியாக க்ளீன் பண்ண சொல்லி இப்போ சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க மேம். ஹலோ, ஆமாங்க மேம். நானே வார்டு கவுன்சிலர் கிட்ட பேசணும்ப்பா. ஓகேங்க மேம். அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் வந்து செல்வராஜா ஏதோ பேர் சொன்னார். அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லையாமா. இப்போ போன் பிக் பண்ணவே மாட்டேங்கிறாராமா. 10 நாளா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கவுன்சிலருக்கு வந்துருச்சாமா. அவங்க நேர்லயும் போக முடியாதனால கூப்பிட்டு ஜெய கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, ஒரே பிரச்சனையா இருக்குது பாருங்கன்னு சொன்னா அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாராமா. அதனால நீங்க தயவு செஞ்சு போய் ஒரு போட்டோ எடுத்து போட்டுருங்க. புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் டெண்டர் எடுத்தவர் மற்றும் இது சம்பந்தமான அதிகாரிகள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த கழிவறைகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்து கொண்டால் மட்டுமே பொதுமக்கள் நோயின்றி வாழ ஏதுவாக இருக்கும்.